எஸ்பிஐ பேங்க்ல 50 லட்சம் வரைக்கும் லோன் தராங்களே! அது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களேன்னு நெறைய பேர் மனசுல ஓடிட்டுருக்கும். அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் பணம் தரோம். அது பெர்சனல் லோனா தரோம். ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தாலும் தரோம். இபிஎஃப் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய பழைய பணம் அது எடுக்காம அப்படியே இருக்கு. சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, அத சரி பண்ணலாம். அது ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. வணக்கம் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே 2 முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போறோம். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க். எஸ்பிஐ பேங்க் 50 லட்சம் வரைக்குமே பர்சனல் லோன் தருவதாக சொல்றாங்க. இந்த பர்சனல் லோன் வாங்குறதுக்கு ஜஸ்ட் மிஸ்டு கால் கொடுத்தாவே போதும். நாங்க உங்களை தொடர்பு கொண்டு அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி உங்களை கைட் பண்ணுவதாக சொல்றாங்க. ஸோ லோன் கிடைக்கிறதை எளிமையாக்கிட்டதாக சொல்றாங்க. கூடவே இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லோன் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் செகண்ட் லோனும் தரோம். ஏற்கனவே உங்களுக்கு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு செகண்ட் லோனும் தருவதாக எஸ்பிஐ பேங்க் சொல்றாங்க. ஸோ இந்த 2 விதமான அப்டேட்ஸ் நம்ம பார்க்க போறோம். 2வது பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ல 3 முக்கியமான அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க. 3 முக்கியமான அப்டேட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட், அதாவது உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்காக, அதாவது வித்ட்ராவல் பண்ண போறீங்க, இபிஎஃப்லேருந்து வித்ட்ராவல் பண்ண போறீங்கன்னா அதுக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது இதெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்கள் யூபிஐ நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஃபோன்பே, கூகுள் பேலேருந்து பணம் எடுக்கிறது போல் உங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாக பணத்தை எடுத்துக்கலாம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம், ஏடிஎம்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. அதை பற்றி முக்கியமான அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இபிஎஃப்லேருந்து 100% பணம் எடுத்துக்கலாமா? முதலாளி பணம், தொழிலாளி பணம் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? 3வது முக்கியமான அப்டேட்ஸ், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இபிஎஃப்ல பணம் இருக்குங்க, அந்த பணத்தை எடுக்காமல் அப்படியே இருக்குது, நான் வேறு கம்பெனிக்கு வந்துட்டேன், இது போல் நிறைய கம்பெனி மாறி வந்துட்டேன், அது பெரிய சிக்கல் இருக்குது, பணம் எடுக்காமல் அப்படியே இருக்குது, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இன்னும் இதை சுலபமாக்கிட்டாங்க. உங்கள் பணத்தை நீங்கள் சுலபமாக எடுத்துக்கலாம், அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த 3 அப்டேட்ஸ் நம்ம என்னென்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை யூபிஐ மூலமாக ஈஸியாக வித்ட்ராவல் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆதார் கார்டு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது இணைக்கப்பட்டிருக்கும் போது ஒரே ஃபோன் நம்பராக 2 இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கப்புறமா உங்களுடைய யூபிஐ அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த யூபிஐ ஐடி அதையும் நீங்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். அப்படி இணைச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா உங்களுடைய சேவிங்ஸ் பணத்தை, அதாவது உங்களுடைய எம்ப்ளாயர், உங்களுடைய தொழிலாளியுடைய பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. எடுக்கணும்னா அழகாக போய்ட்டு நீங்கள் யூபிஐ நம்பர் போட்டு அல்லது நீங்கள் ஏடிஎம் போல் ஈஸியாக பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அப்டேட்ஸ் இப்போவே நீங்கள் அது ப்ராப்பராக செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த டைமில் பண்ணிங்கன்னா சர்வர்லாம் பிஸியாக இருக்கும். அதனால் உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில், உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இணைக்கப்பட்டிருக்கா பாருங்கள், ஆதாரில் இணைக்கப்பட்டிருக்கா பாருங்கள், கேஎஃப்சி டீட்டெயில்ஸ்லாம் இணைக்கப்பட்டிருக்கா பாருங்கள், பேன் கார்டு நம்பரில் இணைக்கப்பட்டிருக்கான்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்போ நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியில நடைமுறைக்கு வரப்போகுது. அப்படி வந்துருச்சுன்னா உங்களுடைய இபிஎஃப்ல இருக்கிற பணத்தை நீங்க ஈஸியாக எடுத்துக்கொள்ள முடியும். 2வது முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100%, அதாவது முதலாளி பணம், தொழிலாளி பணம் ரெண்டும் சேர்த்து 100% பணத்தை எடுத்துக்கலாம். எப்படி, என்ன காரணத்துக்காக? 12 மாதம் வரைக்குமே வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, உங்களுடைய முதலாளி உங்களுடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில் மாதம் போடுறதை நிறுத்திக்கிட்டார்னா, அதாவது வேலை இல்லைன்னா போட மாட்டார்ல, ஸோ 12 மாதம் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை மொத்தமாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். 1. 2வது முக்கியமான விஷயம், 36 மாதம் உங்களுக்கு வேலை இல்லை, உடம்பு சரியில்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா உங்கள் பென்ஷன் அமௌண்ட் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பழைய பணம் அது எடுக்காமல் அப்படியே இருக்குது, சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணலாம். அது ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. இப்போ உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதில் இணைக்கணும். என்ன பிரச்சனைகள் என்னன்னு பார்த்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இணைக்கணும். சில பேருக்கு இபிஎஃப் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இபிஎஃப் நம்பரை யூஎன் நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இணைக்கணும். கேஒய்சி டீட்டெயில்ஸை இணைச்ச பிறகு அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். எவ்வளோ பணத்தை எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம்? 1000 ரூபாய்க்குள்ளே இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்களே தட்டி பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைனா அதுக்கு அப்ளிகேஷன், அதாவது ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே 10,000 மேலே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஈஸியாக இப்போது நீங்கள் அது வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இபிஎஃப்ல இப்போ நான் சொன்ன இந்த 3 அப்டேட்ஸும் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே தான் நிலுவைக்கு வரும். இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. 100% பணம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, யூபிஐ மூலம் உங்களுக்கு வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தாலும் சரி, பழைய பணத்தை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே தான் நிலுவைக்கு வரும். இப்போ எல்லாமே டெஸ்டிங்கில் இருக்குது. அதுக்கு முன்பாக
நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த டைமில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக யூபிஐ பேமெண்ட்டில் ஈஸியாக பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது வந்து இபிஎஃப்ல இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ பேங்க். எஸ்பிஐ பேங்க்கில் 50 லட்சம் வரைக்கும் லோன் தராங்களே, அது ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களேன்னு நிறைய பேர் மனசில் ஓடிட்டு இருக்கோம். அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் பணம் தரோம், பர்சனல் லோனாக தரோம், ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தாலும் தரோம், அதுக்கு சில எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. லோன் அப் டு 50 lakhs வரைக்கும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே 10.5% இருக்குமே இன்ட்ரெஸ்ட் போட வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. லோ ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்கிறாங்க. அது விஷயத்தை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். மினிமம் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும் சொல்கிறாங்க. நோ செக்யூரிட்டி, நோ கேரண்டர் சைன், எந்த விதமான ஜவாப்தாரி சைனோ கேரண்டர் சைனோ தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஈஸியாகவே உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்க. செகண்ட் லோனும் தரோம்பா, உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருந்தாலும் நாங்கள் இன்னொரு லோனும் தருவதாக சொல்கிறாங்க. இப்போ எலிஜிபிலிட்டி கிட்ட வந்துடுவோம். யாருக்கு இந்த லோன் தராங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பர்சனுக்கும் தராங்க, ப்ரைவேட்டில் இருக்கவங்க ஒர்க் பண்ணுறவங்களும் தராங்க. டேக் ஹோம் சேலரி கவர்மெண்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட டேக் ஹோம் சேலரி 20,000 இருக்கணும். அதாவது கடனெல்லாம் போக 20,000 டேக் ஹோம் சேலரி இருக்கணும். ப்ரைவேட் பேங்க் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் 25,000 வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த லோன் எலிஜிபிலிட்டி ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் 1 வருஷமாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே 6 months சேலரி ஸ்லிப் கேட்குறாங்க, 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்குறாங்க. நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா இந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் இக்னோர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் நல்ல டிரான்சாக்ஷன் இருந்தாவே போதும், ஈஸியாக இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு. அதர் பேங்க்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கும் லோன் கிடைக்கும். ப்ராசஸிங் ஃபீஸில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது ப்ராசஸிங் ஃபீஸில் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் 1.50% ப்ராசஸிங் ஃபீஸ் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வேலை செய்யவங்க, அதாவது ராணுவத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு 100% தள்ளுபடி. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா 50% ப்ராசஸிங் ஃபீஸில் தள்ளுபடி சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு நார்மலாக ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன்னா உங்களுக்கு உள்ள சிபில் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், என்ன ப்ராசஸிங் ஃபீஸ் போடவும் சொல்கிறாங்க. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 800க்கு மேலே இருந்துச்சுனாவே போதும். நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு 50% தான் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவதாக இவங்க சொல்கிறாங்க. இஎம்ஐ 7 வருஷத்துக்கு இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இதில் மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கான நம்பர் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி எவ்வளோ கிடைக்க என்ன விஷயம் ஒரு தோராயமான ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் வச்சு அவங்க சொல்கிறது தான் இந்த மிஸ்டு கால் விஷயங்கள். மற்றபடி உங்களுக்கு பணம் தேவைப்படுச்சுன்னா டேரெக்டாக தான் போக வேண்டியிருக்கும். எல்லாம் ஓகே பாஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க பேங்க்குன்னா நீங்கள் போகலாம். ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்காக தான் இந்த டீட்டெயில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டு கால் கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7208933142 அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்குமே பர்சனல்ன்ட்டு கேப்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு 7208933145 இந்த நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 முக்கியமான அப்டேட்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று எஸ்பிஐயோட அப்டேட்ஸ் சொல்லியிருக்கேன். எஸ்பிஐ அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மிஸ்டு காலில் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு ரொம்ப சூட்டபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, ஏற்கனவே ஒரு லோன் போயிட்டுருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு நல்ல இன்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், செகண்ட் லோனுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எஸ்பிஐ பேங்கில் இந்த டைமில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆஃபர் மாதிரி வச்சுருக்காங்களா, ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம இபிஎஃப்பில் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் யூபிஐ திட்டம் வந்துருச்சுன்னா இனிமேல் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஒரு தடவை வந்து விட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் தேவையில்லை. ஈஸியாக உங்கள் பணத்தை போட போகிறீங்க, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அழகாக போட்டு எடுத்துக்கலாம். யூபிஐ ஈஸியாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதுக்கான ஆப்பில் அப்டேட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அது கொண்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே இம்ப்ளிமெண்ட் வருது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். 100% எடுக்கிறதுக்கு சில நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் முக்கியமான விஷயம். ஏற்கனவே பணம் இருக்குது, அது எடுக்கணும்னா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே அது உங்களுக்கு பெரிய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இன்னும் நிறைய விதமான லோன் சம்பந்தமானது, ஃபினான்ஷியல் சம்பந்தமான நியூ அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஜிகே வித் ஜேகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.